இந்த குல்லா படத்தோட கதைய பொறுத்தளவுக்கு ஒரு 2 யங்ஸ்டர்ஸ் வந்து எதர்ச்சியா மீட் பண்ணிக்கிறாங்க. இவங்களோட காதல் பயணம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மாரி தான் ஒன் லைனர். இதுல படத்துல ஹீரோ பேர் வந்து கல்போ. இவர் ரொம்ப ஜாலியான, ஃப்ரீக்கான ஒரு ஆளுங்க. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கக்கூடியவங்க தான் நம்ம ஹீரோயின். இவங்க பேரு வந்து தும்பி. இவங்க வீட்ல இருக்கக்கூடிய உங்க அப்பா வந்து ரொம்ப டாக்ஸிக்கான அப்பா. ஹீரோயினோட அம்மா அந்த வீட்ல புடிக்காம தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க கல்யாணத்துக்கு முன்னால பண்ண ஒரு சின்ன விஷயத்த வச்சு இன்னமும் குத்தி காட்டி, குத்தி காட்டி வீட்ல அவங்களோட ராஜ்யம் தான். அவங்க அப்பா தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே. அவங்களோட கண்ட்ரோல்ல தான் இவங்க 2 பேரும் பயந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஹீரோயினும் ஒரு குட்டி மைனா வளர்க்குறாங்க. அந்த மைனா மூலமா தான் நம்ம ஹீரோவும், ஹீரோயினும் மீட் பண்ணிக்கிறாங்க. இது எப்படி கொஞ்சம் கொஞ்சமா காதல் இவங்க 2 பேருக்குள்ள உண்டாகுது. அந்த காதலுக்கு எந்த மாரியான பிரச்சனைகள் வருது. இவங்க 2 பேரும் சேர்ந்தாங்களாங்கிறது தான் படத்தோட மீதி கதை. இந்த படத்தோட கதை ஒரு ரொட்டீனான கதையா இருந்தாலும், இந்த படத்துல இருக்கக்கூடிய அந்த கேஸ்ட் அண்ட் குரூஸ் ரொம்ப ஃப்ரெஷ்ஷான லுக்க குடுக்குறாங்க. அதுல ஹீரோவா நடிச்சவரும், ஹீரோயினா நடிச்சவங்க இவங்க 2 பேருக்குள்ள இருக்கக்கூடிய ஆன் ஸ்கிரீன் கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதுல இவங்க 2 பேரும் ரொம்ப ஸ்ட்ரேஞ்சர்ஸா மீட் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள அந்த காதல் எப்படி வளருது அப்படிங்கிறத ரொம்ப அழகா வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்பாங்க. ஸோ இவ்வளோ அழகா வந்து காதலிக்கிறாங்களே அப்படின்னு காமிக்கும்போதே, அந்த காதல்ல எந்த மாரியான பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது கொஞ்சம் பிரெடிக்ட் பண்ற மாரி தான் இருக்கு. இப்படி படம் முழுக்க ஒரு ஜாலியான வைப்ல கொண்டு போனாலும், படத்தோட கிளைமேக்ஸ்ல ஒரு 30 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா, எமோஷனலா முடிக்க போறாங்க அப்படிங்கிறது ரொம்ப பிரெடிக்ட் பண்ற மாரி தான் இருந்துச்சு. அந்த எமோஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஆன் அண்ட் ஆஃப்பா ஒர்க் அவுட் ஆயிருக்கு.